ஓகே, ஹே ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கனடாவில் லைசன்ஸ் எப்படி நீங்கள் எடுக்கலாம், அதை எப்படி ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் இங்கே லேண்ட் ஆனதுலேருந்து ஒரு மாதம் டைம் ஃப்ரேம்குள்ளே எப்படி எடுக்கலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது கனடாவோட லைசன்சிங் சிஸ்டம் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கனடாவோட லைசன்சிங் சிஸ்டம் மூணாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு G1 அப்படிங்கிற ஒரு நாலேஜ் பேஸ்டு எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் இதில் பாஸ் ஆகிட்டிங்கன்னா ஒரு 1 இயர் வெயிட் பண்ணி நீங்கள் G2 அப்படிங்கிற ரோட் டெஸ்ட் கொடுப்பீங்க. இந்த ரோட் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. அந்த லைசன்ஸை வச்சு இந்த G2வில் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஒரு சிட்டியில் எடுக்கிறீங்கன்னா, ஒரு டவுனில் எடுக்கிறீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சரௌண்டிங்கில் மட்டும்தான் உங்களால் ஓட்ட முடியும். அது இல்லாமல் கண்ட்ரி ரோட்ஸில் ஓட்டலாம். மேஜரான பெரிய பெரிய ஹைவேஸை நம்ம எடுக்க முடியாது. இன்கேஸ் நம்ம எடுத்து மாட்டினோன்னா டிரைவிங் லைசன்ஸ் கூட கேன்சல் பண்ண நிறையா வாய்ப்புகள் இருக்குது. G2 எடுத்துட்டோன்னா அதுலேருந்து ஒரு 6 months to 8 month எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கப்புறம் G லைசன்ஸ் நம்ம எடுக்கணும். இந்த G லைசன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரெஸ்ட்ரிக்ஷன்லெஸ் லைசன்ஸ், விச் மீன்ஸ் நீங்கள் கனடாவில் எந்த ஹைவே எடுத்து எங்கே வேண்டாலும் போகலாம். இதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் பெருசாக கிடையாது. G2வில் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஈவினிங்க்கு மேலே இத்தனை வயசு குழந்தைங்களெல்லாம் நீங்கள் வச்சு ஓட்ட முடியாது. G2 இருந்துச்சுன்னா. G இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு அதான் சொல்கிறேன், ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அதில் பெருசாக. இந்த மாதிரி விஷயம்லாம் Gயில் வந்து பெனிஃபிட். இந்த ஃபுல் G லைசன்ஸை நம்ம வந்ததுலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே எப்படி எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஊரில் ஆல்ரெடி இந்தியாவில் நம்மக்கிட்ட லைசன்ஸ் இருக்கும். அந்த லைசன்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் அதை வந்து RTO ஆஃபீஸ்லேருந்து நம்ம வாங்கிட்டு வரணும். ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம போனோன்னா ஒரிஜினல் லைசன்ஸ் கொடுத்தா ஒரு 1 hourலேருந்து 2 hourக்குள்ளே கொடுத்துருவாங்க. இதுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜும் கிடையாது. ஆன்லைனில் வெறும் ஒரு 100 to 200 rupees நீங்கள் கட்டி வாங்கிட்டு வர மாதிரி. ஆனால் இங்கே உள்ள பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் அந்த எக்ஸ்ட்ராக்ட்டுக்கு. அந்த எக்ஸ்ட்ராக்டை வச்சு நீங்கள் இந்த 2 years டைம் ஃப்ரேமை ஒரு 20லேருந்து 30 நாளாக சுருக்கிடலாம். ஸோ அது ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான டாக்குமெண்ட். நீங்கள் வரும்போது கண்டிப்பாக மறக்காமல் எடுத்துகிட்டு வாங்க. நான் வரும்போது நான் மறக்கவே இல்லை, அதை நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால எனக்கு இங்கே நான் ஃபுல் G லைசன்ஸே எடுத்துட்டேன். ரெண்டாவது விஷயம், இப்போது என்கிட்ட ஊரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் நான் கனடா வந்த உடனே வந்து காரை ஓட்டணும் இல்லை காரை கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு லைசன்ஸ் இந்தியாவில் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால் என்னால் எக்ஸ்ட்ராக்ட் வாங்க முடியல, வாங்கினாலும் அது பிரோஜனம் இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணி இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த இன்டர்நேஷ்னல் லைசன்ஸை வச்சு ஒரு 6 month வரைக்கும் நீங்கள் இங்கே கனடாவில் ட்ரைவ் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த G1 அப்படிங்கிற நாலேஜ் பேஸ்டு எக்ஸாம் பற்றி பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஒரு 40 questions கேட்டிருப்பாங்க. அந்த 40 questionல 20 question வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பற்றினது இருக்கும். 20 questions வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். சயின்ஸில் வந்து நோ பார்க்கிங், இந்த ஸ்டாப் சைனு, ஆல்வேஸ் ஸ்டாப் சைன்ஸ்னு இதை பற்றி நிறையா இருக்கும். அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் ஒரு 20 questionஸில் 16 எடுத்திங்கன்னா 80% அதில் நீங்கள் பாஸ் ஆகிடலாம் ஈஸியாக. அதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதில் ஒரு 20 question இருக்கும். அதில் ஒரு 16 எடுத்திங்கன்னா ஈஸியாக 80% பாஸ் ஆகிடலாம். இது வந்து நீங்கள் ஒரு மெட்டீரியல் ஆன்லைன்லேயே இருக்கும். அந்த மெட்டீரியலை கோ த்ரூ பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மெட்டீரியலை கோ த்ரூ பண்ணிவிட்டு ஆன்லைனில் மார்க் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த மார்க் டெஸ்ட் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஏதாவது ரூல்ஸ் மாற்றிருந்தால் கூட உங்களுக்கு அந்த மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு எந்தெந்த கொஸ்டினுக்கு நீங்கள் தப்பாக எழுதிருக்கீங்களோ அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ஒரு எக்ஸாம். இதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஒரு 2 to 3 hours நீங்கள் உட்காந்து படிச்சிங்கனாலே இதை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இந்த G1ங்கிறது வந்து ஒன்லி ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் தான். ஒரு ஐடியா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாமே தவிர்த்துட்டு அதை வச்சு நீங்கள் கார் ஓட்டுறது அது வந்து அஃபென்ஸ் தான். சில ரெஸ்ட்ரிக்ஷன் ஓட நீங்கள் அந்த G1 வச்சு கார் ஓட்டலாம். அது என்னென்னங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இப்போது நான் வந்து G1 எடுத்துட்டேன். இந்த G1 வச்சு நான் வண்டி ஓட்டலாமான்னா, ஒரு G ஹோல்டர் வித் 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த G எடுத்ததுலேருந்து அவருக்கு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, கனடாவில் இருந்துச்சுன்னா, நீங்கள் அவரை உட்கார வச்சுட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நீங்கள் ஓட்டலாம். ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக வந்திருப்போம், இல்லை வந்து புதுசாக வந்திருப்போம். இது எல்லா நேரத்துக்கும் இல்லை எல்லாருக்குமே சாத்தியக்கூறுகள் வந்து இதை பண்ணுறதுக்கான விஷயம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபுல் G லைசன்ஸ் எப்படி 30 நாளில் எடுக்கிறதுங்கிறத பார்த்துட்டோம்.
அதில் சில விஷயங்கள் நான் வந்து இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்ச விஷயங்களை பற்றி தான் நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஊரில் எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இங்கே நம்ம வரும்போது ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப பெட்டரான ஒரு ஐடியா. ஏன் நான் சொல்கிறேன்னா, எனக்கு ஊரில் கொஞ்சமாக நான் ஓட்டுவேன் காரு, அவ்வளோவா நான் ஓட்டினதில்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இங்கே இருக்கிற எல்லாருமே சரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர். உதாரணத்துக்கு என் கூட ஒரு 4 பேர் வந்து ஜி டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. நாங்கள் 4 பேரில் நானும் இன்னும் ஒருத்தர், அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அவரும் டிரைவிங் ஸ்கூல் போனோம். அந்த டிரைவிங் ஸ்கூல் மூலியமாக நிறைய நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு நாங்கள் ஜி டெஸ்ட் அட்டன் பண்ணோம் டைரெக்டாக. நாங்கள் பாஸ் ஆகிட்டோம். ஊரில் 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் டைரெக்டாக போயிட்டு அப்ளை பண்ணி நான் பாஸ் ஆகிடுவேன்ட்டு என் கூட இருந்த இன்னும் 2 பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க. ஜி டெஸ்ட்டு ஃபெயில் ஆனாங்க. அதுக்கு பிறகும் அதேமாதிரி டெஸ்ட்டு புக் பண்ணி G2 டெஸ்ட்டு அதுவுமே ஃபெயில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிரைவிங் ஸ்கூலில் ஒரு 2-3 கிளாஸ் எடுத்ததுக்கு பிறகு அவங்க வந்து G2 எடுத்தாங்க. ஒன்ஸ் நீங்கள் G ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் G2 தான் எழுத முடியும், திரும்பி G எழுத முடியாது. இது எதுக்கு பெட்டர் ஐடியா அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த டிரைவிங் ஸ்கூலில் உள்ளவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ எந்தெந்த ரூட்டில் ரோட் டெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நான் இதெல்லாமே வந்து லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக் தான். நான் இருக்கிற இந்த வின்சரில் இங்கே டிரைவிங் ஸ்கூல் எடுக்கிறது ரொம்பவே பெட்டர். ஏன் பெட்டர்னா, இந்த ரூட்ஸ் எல்லாமே இவங்களுக்கு தெரியும். இந்த பாசிபிள் ரூட்ஸில் தான் இவங்க டெஸ்ட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க அப்படின்ட்டு. நீங்கள் G2 எடுக்கிறீங்கன்னா அந்த ரூட்ஸும் அவங்களுக்கு தெரியும், G எடுக்கிறீங்கன்னா அந்த ரூட்ஸும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதே ரூட்லேயே உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த இடத்துல ஸ்டாப் சைன் வரும், எந்த இடத்துல நம்ம வந்து சைடு மிரர் பார்க்கணும், எந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஹைவேல எந்த ஸ்பீடில் நம்ம வந்து என்ட்ரி ஆகணும், எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற எல்லா ப்ராப்பரான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களே வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இதன் மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு 3 கிளாஸ்லேருந்து 4 கிளாஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அந்த ரூட்டை பற்றின தெரிஞ்சு போயிடும். ஸோ புதுசாக இருக்காது அந்த ரூட்டு நீங்கள் டெஸ்ட் கொடுக்கும்போது. இதனால ஈஸியாக நீங்கள் G எடுத்துட முடியும். ஒரு G லைசன்ஸ் எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே வந்து ஈஸியான விஷயம். அதை ரொம்பவே காம்ப்ளிகேட்டும் நம்மளால் பண்ணிக்கவும் முடியும். அதுதான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாங்க. இப்போ அவங்க G2 தான் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஹைவேஸ் எடுத்தாலே அவங்களுக்கு வந்து பயம் வந்துடும், எங்கேயாவது புல் ஓவர் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து சில விஷயத்த வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறது தான் எனக்கு நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டு ஒரு 2-3 கிளாஸ் வந்து கற்றுக்கிறதுனால அந்த மணி என்றைக்குமே வேஸ்ட்டாக போகிறது கிடையாது. இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ நான் G எடுத்துட்டேன், அவங்க அதுக்கப்புறம் 1 இயர் வெயிட் பண்ணி தான் அவங்க G எடுக்கணும். இந்த மாதிரி வெயிட்டிங் பீரியட்லாம் இருக்குது. ஸோ இப்போது இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஆட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.